நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரைப் போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஆண்டு ஏப்ரல் மாதம் மத்திய கிழக்கு நாடுகளில் வரலாற்றில் மிகவும் பதற்றமான மற்றும் ஒரு தீர்மானமிக்க காலகட்டமாக உருவெடுத்தும் இருந்தது. பல ஆண்டு காலம் நீடித்து வரும் அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் போக்கானது ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை எட்டிய கையோடு மீண்டும் ஒரு பெரும் போருக்கான விளிம்புக்கு தள்ளப்பட்டும் இருக்கின்றது. இந்த சூழலில் மையப்பகுதியான பாகிஸ்தான் பிரதமர் பலவாறான ராஜதந்திர முயற்சிகளை அமைக்கின்றன. அவரது தீவிர முயற்சியால் ஏப்ரல் 7 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானிய தரப்புக்கிடையே 2 வார கால தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது உலக நாடுகளுக்கு ஒரு பெரும் நிம்மதியை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த ஒப்பந்தத்தின் எல்லைகள் குறித்து குழப்பங்கள் நிலைமையை மேலும் சிக்கலாக்கியும் இருக்கின்றது. ஈரான் மற்றும் மத்தியஸ்த நாடான பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்தம் லெபனான் உட்பட அனைத்து போர் முனைகளுக்கும் பொருந்தும் என்று நம்புகின்றன. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் லெபனான் இந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படவில்லை என்றும் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல்கள் தொடரும் என்று திட்டவட்டமாக அறிவித்து அமைதி முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக அமைந்தது. இந்த ராஜதந்திர மோதல்களின் விளைவாக ஈரான் உலக எரிசக்தி விநியோகத்தின் இதய பகுதியான ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடியும் இருக்கின்றது. ஏப்ரல் 8 அன்று லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய மிகவும் கடுமையான வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை உலகளவில் கச்சா எண்ணெய் விலை விண்ணை தொடச் செய்தும் இருக்கின்றது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தனது தந்தை அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்றுள்ள நிலையில் மிகவும் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தும் இருக்கின்றார். இது போரின் முடிவு மட்டுமல்ல, ஒரு இடைவேளை மட்டுமே என்று அறிவித்துள்ள அவர், லெபனானில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் வரை பாகிஸ்தானின் நடக்க இருந்த அமைதி பேச்சுவார்த்தைகளின் ஈரான் பங்கேற்காது என்பதில் பிடிவாதமாக இருக்கின்றார். மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் ஒரு புதிய நிர்வாக கட்டத்தை தொடங்கும் என்றும் சர்வதேச கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் போன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் என்று அவர் விடுத்துள்ள அறிக்கை அமெரிக்காவை சீண்டியும் இருக்கின்றது. இதற்கு பதிலடியாகவே அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சர்வதேச கடல் வழித்தடங்களை முடக்க முயன்றால் ஈரானின் ஏவுகணை தளங்களை அழிக்க தயங்க மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றார். இருப்பினும் களத்தில் நிலவும் பொருளாதார அழுத்தங்கள் இஸ்ரேலை ஒரு புதிய வியூகத்தை நோக்கி நகர்த்தியும் இருக்கின்றது. கடந்த 40 நாட்களில் மட்டும் ஈரான் மற்றும் லெபனானுடனான போரினால் இஸ்ரேலுக்கு சுமார் 17.5 பில்லியன் பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டும் இருக்கின்றது. இந்த நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு அதிபர் ட்ரம்ப் கொடுத்த அழுத்தத்தின் பெயரில் லெபனான் மீதான தாக்குதல்களை குறைத்துக் கொள்ள இஸ்ரேல் சம்மதித்தும் இருக்கின்றது. இதன் ஒரு பகுதியாக பிரதமர் நெதன்யாகு லெபனான் அரசாங்கத்துடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தனது அமைச்சரவைக்கு உத்தரவிட்டும் இருக்கின்றார். ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்குதல் மற்றும் 2 நாடுகளுக்கு இடையே நிரந்தர அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்தல் ஆகியவற்றை அவர் நிபந்தனைகளாக இங்கு முன்வைத்தும் இருக்கின்றார். இதற்கு இணையான லெபனான் பிரதமர் எடுத்துள்ள முடிவு குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகின்றது. பெய்ரூட் நகரம் முழுவதும் லெபனான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றும் ஆயுதங்கள் அனைத்தும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பு படைகளின் கைகளில் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அவர் இங்கு உத்தரவிட்டும் இருக்கின்றார். இது லெபனானுக்குள் ஹிஸ்புல்லாவின் செல்வாக்கை குறைக்கும் ஒரு உள்நாட்டு அரசியல் நகர்வாக பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. தற்போதைய சூழலில் அடுத்த வாரம் வாஷிங்டனில் அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தலைமையில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளே பிராந்தியத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஒருபுறம் இஸ்ரேலின் பொருளாதார சுமை மற்றும் லெபனானின் அரசின் ராணுவ நகர்வுகள் அமைதிக்கான வாய்ப்பை உருவாக்கினாலும்
மறுபுறம் ஈரானின் ஹோர்முஸ் ஜலசந்தி முடக்கம் மற்றும் ஹிஸ்புல்லாவின் தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதல் ஒரு உலகளாவிய எரிசக்தி போருக்கான அபாயத்தை நீடிக்கச் செய்தும் இருக்கின்றது. 2026 ஏப்ரலில் எட்டப்பட்ட இந்த தற்காலிக போர் நிறுத்தமானது ஒரு முழுமையான அமைதியாக மாறுமா அல்லது ஒரு மாபெரும் பிராந்திய போராக வெடிக்குமா என்பது வல்லரசு நாடுகளின் ராஜதந்திர மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பதிலே தங்கியும் இருக்கின்றது. இங்கு மத்திய கிழக்கின் தற்போதைய சூழல் என்பது ஒரு மெல்லிய நூல்நிலையில் கட்டி தொங்கவிடப்பட்ட கத்தி போல இருக்கின்றது. வாஷிங்டனில் அடுத்த வாரம் நடக்க இருக்கும் மார்க்கோ ரூபியோ தலைமையிலான அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை ஒரு புறம் நம்பிக்கையை தந்தாலும் மறுபுறம் களத்தில் நடக்கும் மாற்றங்கள் மௌனமான போரை உணர்த்துகின்றது. குறிப்பாக ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி எடுத்துள்ள நிலைப்பாடுகள் வெறும் லெபனான் விவகாரத்துடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அவர் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஒரு நிர்வாக கருவியாக மாற்றப்போவதாக அறிவித்திருப்பது உண்மையில் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுடனான ஈரானின் உறவை மேலும் பலப்படுத்துவதற்கான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய சுங்க கட்டண முறையை சீனா மறைமுகமாக ஆதரிப்பதாக வரும் செய்திகள் அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. மற்றும் ஒரு முக்கிய திருப்பு முனையாக லெபனான் பிரதமர் அதிரடி உத்தரவை குறிப்பிட்டும் இருக்கின்றார். பெய்ரூட் நகரத்தை ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது லெபனான் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு உள்நாட்டு துணிச்சலாகும். இது நாள் வரை ஒரு நிழல் அரசாங்கமாக செயற்பட்டு வந்த ஹிஸ்புல்லா அமைப்பை லெபனான் மக்கள் மத்தியிலே அந்நியப்படுத்தும் முயற்சியாக இது பார்க்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் வடக்கு இஸ்ரேல் மீது 70 ராக்கெட்டுகளை ஏவி ஹிஸ்புல்லா தனது பலத்தை காட்டினாலும் லெபனான் ராணுவம் வீதிகளில் இறங்கியிருப்பது அவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாக மாறியும் இருக்கின்றது. ஒருவேளை ஹிஸ்புல்லா தனது ஆயுதங்களை கைவிட மறுத்தால் அது லெபனானுக்குள் ஒரு உள்நாட்டு போரை தூண்டுமா அல்லது இஸ்ரேல் அந்த சூழலை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவை முழுமையாக அழிக்குமா என்பதே தற்போதைய கேள்வியாக இருக்கின்றது. இதற்கிடையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பொருளாதார அழுத்தம் ராஜதந்திரம் இஸ்ரேல் மீது ஆழமாக செயற்பட தொடங்கியும் இருக்கின்றது. 17.7 பில்லியன் இழப்பு என்பது இஸ்ரேலிய பொருளாதாரத்தில் ஒரு பேரிடியாக மாறியும் இருக்கின்றது. இதை சமாளிக்க அமெரிக்காவின் ராணுவ உதவி தேவைப்படும் நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் போரை குறைத்துக் கொள்ள வலியுறுத்துவது நெதன்யாகுக்கு ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. போரை நிறுத்தினால் தனது அரசியல் செல்வாக்கு விழும், போரை தொடர்ந்தால் பொருளாதாரம் விழும் என்ற நிலையில் நெதன்யாகு லெபனான் அரசுடன் நேரடி பேச்சுவார்த்தை என்ற புதிய துருப்புச்சீட்டை இறக்கியும் இருக்கின்றது. இது ஈரானின் பிடியில் இருக்கும் லெபனானை மீட்பதற்கான ஒரு ராஜதந்திர திட்டமாகவும் பார்க்கப்படுகின்றது. இறுதியாக ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபா விடுத்துள்ள எச்சரிக்கை இந்த அமைதி முயற்சிகளின் பலவீனத்தை உடைத்து காட்டுகின்றது. லெபனான் விவகாரம் ஒப்பந்தத்தில் ஒரு பகுதி என்றும் அவர் பிடிவாதமாக இருப்பதற்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். லெபனானில் இருந்து பின்வாங்கினால் அது ஒட்டுமொத்த பிராந்தியத்திலும் ஈரானின் செல்வாக்கை சிதைத்துவிடும் என்ற பயமாகும். ஆனால் வாஷிங்டன் அடுத்த வாரம் நடக்க இருக்கும் பேச்சுவார்த்தையில் மார்க்கோ ரூபியோ ஈரானின் சுங்க கட்டணம் மிரட்டலையும் இஸ்ரேலின் பாதுகாப்பு நிபந்தனைகளையும் எப்படி சமன் செய்ய போகின்றது என்பதைத்தான் உலக அமைதி அடங்கியும் இருக்கின்றது. ஒரு சிறிய தவறு நேர்ந்தால் கூட அது ஹோர்முஸ் ஜலசந்தியில் தொடங்கி மத்திய கிழக்கு முழுவதும் பற்றி எரியும் ஒரு மாபெரும் எரிசக்தி போராக மாறும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை.